அமெரிக்க வரி விதிப்பால் இந்திய நிறுவனங்களுக்கு தள்ளுபடி வழங்க சீன உதிரிபாக தயாரிப்பாளர்கள் திட்டம். செல்போன், டிவி, பிரிட்ஜ் விலை குறைய வாய்ப்பு. பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டு செயல் தலைவராக நியமனம். நிறுவனரான தானே தலைவராகவும் செயல்பட உள்ளதாக ராமதாஸ் அறிவிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் மாதவிடாயை காரணம் காட்டி மாணவியை வகுப்பறை வாசலில் தேர்வெழுத வைத்ததாக புகார். வீடியோ எடுத்து புகார் அளித்துள்ள மாணவியின் தாய். சித்பவானந்தா பள்ளி முதல்வர் மற்றும் கண்காணிப்பாளரிடம் விசாரணை. மாதவிடாயின் போது மாணவியை வாசலில் அமர வைத்து தேர்வெழுத வைத்தார்களா என காவலர்கள் கேள்வி. பாஜகவுடன் அதிமுகவினரும் புறக்கணித்து விசுவாசத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். நீட் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து விமர்சனம். விசைத்தறி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர முடியவில்லை என அரசு மீது குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கானோரின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வக்ஃப் சட்டம் தங்களுக்கு அநீதி இழைப்பதாக இஸ்லாமியர்கள் நினைக்கவில்லை என அமித்ஷா பேச்சு. இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் நியூஸ் 8 நேர்காணலில் உறுதி. தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக கட்சியினருடன் ஆலோசிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வருகை. துக்ளக் ஆசிரியரின் வீட்டில் நாளை ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதி என தகவல். நாளை புதிய மாநில தலைவர் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரிப்பு. 68,480 ரூபாய்க்கு விற்பனை. வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் வெப்பம் கடுமையாக இருக்க வாய்ப்பு. சென்னையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும் என பிரதீப் ஜான் கணிப்பு. மயிலம் முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற பங்குனி உத்திர தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி காவல் ஆய்வாளர் ஷர்மிளா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். காவல் நிலையம் முன்பு பெண் தற்கொலை குறித்து விசாரணைக்கு எஸ்பி உத்தரவு. திருப்பூரில் மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி தடையை மீறி இறைச்சி விற்பனை. 10 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு 500 கிலோ இறைச்சி பறிமுதல். சென்னையில் 14 வயது சிறுவன் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் காயமடைந்த முதியவர் உயிரிழப்பு. அலட்சியமாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்த பிரிவில் வழக்கு. தமிழ்நாடு முழுவதும் வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம். திரையரங்குகளின் முன்பு குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ரசிகர்கள். அமெரிக்கா செல்பவர்கள் கவனமுடன் இருக்குமாறு குடிமக்களுக்கு சீன அரசு அறிவுறுத்தல். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக மோதலை அடுத்து நடவடிக்கை. ஐபிஎல்லில் டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா ஆர்சிபி? பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்றிரவு மோதல்.
அமெரிக்கா சீனா இடையிலான வரி யுத்தத்தால் இந்தியாவில் செல்போன், பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பொருட்களின் விலை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி உலக நாடுகள் மீது பதிலுக்கு பதில் இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார். இதில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 34 விழுக்காடு வரி விதித்தது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 34% வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா சீன பொருட்களுக்கான வரியை 104% உயர்த்திய நிலையில் அமெரிக்கா மீது 84 விழுக்காடு சீனா வரி விதித்தது. இந்நிலையில் மற்ற நாடுகளுக்கான வரி உயர்வு 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்த டிரம்ப் சீன பொருட்களுக்கான வரியை மட்டும் 125% உயர்த்தினார். இதனால் சீனாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இந்தியா போன்ற நாடுகளிடம் குறைந்த விலைக்கு விற்க அந்நாடு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்தியாவில் செல்போன், பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் புதிய ஆர்டர்களை எடுக்கும் போது குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கிய ராமதாஸ் தானே தலைவராக இருப்பேன் என்று அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அதன்படி பாமக தலைவர் பொறுப்பை தானே எடுத்துக்கொள்ளப் போவதாக கூறிய ராமதாஸ் அன்புமணியை செயல் தலைவராக நியமித்தார். 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன். இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். கோவையில் மாதவிடாயை காரணமாக காட்டி பள்ளி மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வெழுத வைத்த பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியை அடுத்த செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் உள்ள சுவாமி சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி கடந்த 5ஆம் தேதி பூப்படைந்துள்ளார். இந்நிலையில் முழு ஆண்டு தேர்வெழுத பள்ளிக்கு சென்ற மாணவியை தீட்டு என கூறி பள்ளி நிர்வாகம் வகுப்பறைக்குள் அனுமதிக்கவில்லை என தெரிகிறது. குறிப்பாக கடந்த 7 மற்றும் 9ஆம் தேதி மாணவியை பள்ளியின் படிக்கட்டுகளில் அமர வைத்து அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வை எழுத வைத்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாய் அதனை வீடியோவாக எடுத்து புகார் அளித்துள்ளார். யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்சிபல் மிஸ் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? ஏஜ் அட்டன் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? இந்நிலையில் மாணவியின் உறவினர்கள் வீடியோ ஆதாரத்துடன் சாராட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அதில் மாதவிடாய் ஏற்பட்டதுடன் அருந்ததியர் சமூகத்தினர் என்பதில் வெளியில் அமர வைத்ததற்கு முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். மாதவிடாய் ஆயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய தீண்டத்தகாத வகையில் நடத்தும் முறையாக ஒரு தீண்டாமை செயல்பாட்டை நடப்படுத்தி அந்த குழந்தைய பள்ளிக்கு வெளியே தனிமைப்படுத்தி படிக்கட்டில் உட்கார்ந்து அருவருக்கத்தக்க வகையில் அந்த நிர்வாகம் நடத்தியிருக்கு. அதனால் அந்த பெண் தான் போன அந்த தேர்வையும் கூட முழு மனதாக எழுத முடியாத அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க. என் பேத்திக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. அதனால் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டோம். என் பேத்தி மட்டும் அருந்ததிய மாணவிங்கிறனால பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே தனியாக உட்கார வச்சு அந்த முழாண்டு தேர்வை அந்த கல்வி நிர்வாகம் எழுத வச்சிருக்கு. எல்லா குழந்தை மாதிரியும் ஒன்றா உட்கார வைக்கல. இது மிகப்பெரிய ஒரு தீண்டாமை கொடுமையாக இருக்குது.